சங்கரி செல்வம்மா அவர்களை கடல் வாழ்த்து பாடுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்களம்மா, உங்களுடைய வாழ்த்து பாடலை பாடுங்கள். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவாவீரன்குடி முருகனுக்கு அரோகரா. முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. அபகார நிந்தனை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருட்பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கிளையோனே, இமவான் மடந்த யுத்தமிபாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளே. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. நன்றி. நன்றியம்மா. மிகச் சிறப்பானதொரு முருகனுடைய பாடல். இன்றைக்கு சோமவாரத்துக்கு அன்று முருகப்பெருமானை பற்றி ஒரு அற்புதமான பாடலை பாடி தங்கியிருக்கின்றீர்கள். ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அம்மையார் பாட ஐயா இன்றைக்கு உரையாற்றுவது. அதனாலதான் 2 பேரையும் சேர்த்து போட்டது. 2 பேருடைய பேரு இடம்பெறணுன்றதுனாலதான் இந்த மாதிரி அமைச்சது. மிக்க மகிழ்ச்சி. குமரிச்செல்வன் ஐயா இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்கான அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த விதம், ஒவ்வொரு முறையும் எப்படியாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த தலைப்பில் உரையாற்றும் ஒரு இயல்பு. அந்த வணிகவியல் சார்ந்த சிந்தனைகளை திருக்குறள் எடுத்துரைக்கின்ற, தான் எப்படி அந்த குறட்பாக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி தன்னுடைய வணிகத்தில் பின்பற்றி வருகின்றார் என்பதை பற்றியும் கூட நாம் அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த வணிகம் செய்கின்றவர்கள், தொழில் புரிகின்றவர்கள் தான் தெரியும், பெரிய அதிபர்களாக இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும் எந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம். வள்ளுவர் கூறிக்கக்கூடிய குறட்பாக்களை எந்தெந்த குறட்பாக்களை கொண்டு தன்னுடைய வியாபாரத்திற்கான வணிகத்திற்கான கருத்துக்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்வது என்பது அந்த வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர்களுக்குத்தான் அதை சரியானபடி புரிந்து கொள்ள முடியும். எல்லோரும் சொல்வது எளிது, அதை செயற்படுத்தி பார்ப்பது என்பது மிக அரிதல்லவா? தான் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் அது புதுமையான செய்திகளை, புதுமையான திருக்குறட்பாக்களை எடுத்துக்கொண்டு ஆற்றுகின்ற உரைகள், அந்த வணிகவியல் சிந்தனைகள், திருக்குறள், திருவள்ளுவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் கையாண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு இலக்கிய சான்றுகள், அகச்சான்றுகளும் சரி புறச்சான்றுகளை கொண்டும் அவர் பேசக்கூடிய அந்த பொழிவு மிக அற்புதமானது. இன்றைக்கு அம்மையார் கோவிந்தம்மாள் அம்மையார் இன்றைக்கு வர இயலாத சூழல். அதனால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். என்னவென்றால், எந்த தெரிந்து வினையாடலாக இருந்தாலும் சரி, அவங்க பண்பு, அவங்க அருமையா பேசுவாங்க. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு பண்பான ஆசிரியருங்கிறது தெரிஞ்சனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். சரி அம்மா நம்ம செய்யலாம். அவங்க ரொம்ப பண்பானவங்க. அப்போ இன்னைக்கு அறிவன் ஐயா எப்பவும் நம்ம கூடாலேயே சேர்ந்து இருக்கக்கூடிய தளத்துல சேர்ந்து எப்பவும் நம்மளோட, எனக்கு என்னுடைய நண்பர் அசோகன், மனோகரன் ஐயா எல்லாருமே சேர்ந்து உறுதுணையா இருந்து இந்த தளத்தை ரொம்ப வெற்றிகரமா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஏற்கனவே வியாபாரம் பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு அம்மா இல்லை திங்கக்கிழமை பேசணும்னு சொன்னோன்னா அந்த பகுதியில் நிறைய பேசாம இருந்தது. அதனால அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நான், ஏன்னா வியாபாரம் இல்லையா, வியாபாரத்தை பற்றி எனக்கு இந்த வியாபாரம் என்னுடைய தொழில் செய்யும்போது நான் திருக்குறளும் தெளிதல், தெரிந்து வினையாடல், இந்த 6 குறள் பகுதிகளும் அவர் அப்படியே இந்த தொழில் வியாபாரம் நிறுவனங்கள் நடத்துவதற்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிருக்க போல இருந்தது. இந்த தெரிந்து செயல் வகை நான் ஏற்கனவே போன வாரம் இது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நான் விரிவா அதை நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பகுதிகள் நான் பேசல. அதனால இன்னைக்கு அந்த பகுதிகளை பற்றி பேசலாம். நான் இதை எதுக்கு
அவர் இது வியாபாரம் பற்றி தான் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 குறள்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த குறளை மீண்டும் இன்னைக்கு சொல்லிட்டு, ஏன்னா அது அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் அது அது சரியா அமையும். எப்படின்னா, இந்த தெரிந்து தெரிந்து செயல் வகை இந்த அதிகாரம் 47வது அதிகாரம். 45வது அதிகாரம் பெரியாரை துணைகோடல் சிற்றினம் சேராமை. இந்த அடுத்தடுத்து இந்த 2 குறள் வரும். இது 2மே ஒரே மாதிரிதான். பெரியவர்களை சேர்ந்திருக்குது, சிறியவர்களை சேர்ந்திருக்க கூடாதுன்னு கூடிய அந்த 2 கல்வி கல்லாமைங்கிற மாதிரி இது 2ம் சேர்ந்தே வரும். இந்த அதிகாரத்திலேயே கடைசியில அந்த பெரியாரை துணைகோடல் அதிகாரத்திலேயே ஒரு குறளை சொல்லுவார். முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலைங்கக்கூடிய ஒரு குறள். அதாவது நமக்கு வருமானம் 2 வழியில தான் வரும். ஒண்ணு வேலை செய்து நமக்கு வருமானம் வரும், இன்னொன்னு வியாபாரம் செய்து வருமானம் வரும். நல்ல கேளுங்க, முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குறள். அதாவது நம்ம நினைச்சிருப்போம், இந்த தெரிந்து செயல் வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடம் அறிதல், தெரிந்து இதெல்லாம் ஔவையார் அந்த காலத்துல அரசர்களுக்கோ அவர்கள் செய்யக்கூடிய இந்த போர்களுக்கோ இல்ல மற்ற செயல்களுக்கு போன்ற மாதிரி எல்லாம் இருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். அந்த காலத்துல மன்னராட்சி தானே. அப்போ மன்னராட்சி காலத்துல என்ன இருந்திருக்கும், அவர்களுக்கு படைகள், வலி அறிதல்னா படை அறிதல், இப்படி இந்த மாதிரி தான் நமக்கு சிந்தனைகள் இருக்கும். ஆனா இந்த 45வது அதிகாரத்திலேயே அவரு வியாபாரத்துல மட்டும்தான் இந்த முதல் லாபம், அதாவது ஊதியம், ஒரு வேலை செய்தா ஊதியம் கிடைக்கும், ஆனா முதலில்லாருக்கு இல்லை இந்த ஊதியம் இல்லைன்ற மாதிரி இந்த கருத்து, இந்த முதல் மூலதனம் வருமானம், இது வியாபாரத்துல மட்டும்தான் இது சாத்தியம். இது தெரிந்து செயல் வகையில கூட ஒரு குறள்ல சொல்லுவாரு, ஆக்கம் கருதி முதலுக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார்னு சொல்லுவார். இதுலயும் சொல்லுவார். இந்த 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 2 குறள்பாக்கள் இந்த பெரியாரை துணைகோடல் இந்த தெரிந்து செயல் வகை இந்த 2 பக்கத்துல இந்த தொழிலை பற்றியான சிந்தனைகள் வள்ளுவருக்கு வருது. ஏன்னா ஒரு அதிகாரத்தை முடிக்கும் போதே அடுத்த அதிகாரத்தை பற்றியான சிந்தனைகள் இங்க கொஞ்சம் அவருக்கு வந்துடும். இங்க 45வது அதிகாரத்திலேயே அவருடைய தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சு இந்த குறளை அங்கே சொல்லிடுறாரு. முதலில்லாருக்கு இல்லை, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, முதலியம் சார்பில்லாருக்கு இல்லை நிலைக்கக்கூடிய குறளை சொல்கிறார். ஒரே ஒரு நிமிடம். நான் தொழில இருக்கிறதுனால என்னுடைய கம்பெனில வேலை ஒருத்தரை வெளியே அனுப்பியிருந்தேன். அவரு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு இவ்வளவு இந்த நேரங்கள்ல நிறைய இடைஞ்சல்கள் இருக்கத்தான் செய்யும். வேற ஒண்ணு அது பண்ண முடியாது. சரி, அடுத்தது இந்த 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 சிந்தனைகள் இந்த தொழில்ல மட்டும்தான் இந்த நான் சொன்ன மாதிரி மூலதனமும் லாபமும் இந்த இது அதுலதான் இருக்கும், வேற எதையும் வராது. இப்போ மன்னர் ஒரு படைகளுக்கு செலவு பண்றதா இருந்தா அதை மூலதனம்னு சொல்ல மாட்டாரு. ஒருவேளை அப்படி நம்ம அதுக்கு பணம் செலவு பண்றதா இருந்தா அங்கிருந்து லாபம் வராது. இன்னைக்கு நாட்டுடைய இராணுவம் இருக்கு, இராணுவத்துக்கு செலவு பண்றது எல்லாமே ஒரு செலவு தான், அங்கிருந்து வருமானம் வராது, வேற எதுலையுமே வருமானம் வராது. அப்போ இந்த சிந்தனையை சொல்றாரு. சரி, இப்போ இந்த சிந்தனையை பார்த்து இதை நம்ம ஏற்கனவே பார்த்துதான் இருந்தாலும் இதை சொல்லுங்க. அடுத்தது இந்த வலியறிதல் அதிகாரத்தை, தெரிந்து செயல் வகைங்க அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்துட்டோம். இப்ப இந்த வலி அறிதல்ல வியாபாரத்தை பற்றிய நுணுக்கங்கள் நான் இதுல இருக்கிறதுனால அந்த நுணுக்கம் எவ்வளவு அது இருக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போ வலி அறிதல்ங்கக்கூடிய அதிகாரத்துல முதல் குறள், வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இந்த வியாபாரத்தை செய்யாதவங்க மற்றவங்க யார் இந்த குறள் படிச்சாலும் அவங்களுக்கு இது போர் இராணுவத்திற்குள்ள வலிமை தான் சொல்றாரு. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல்கூடிய அந்த சிந்தனை அவங்களுக்கு போகும். வியாபாரத்துல நுணுக்கமா இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இப்போ வினைவலியும் அப்படிங்கும்போது நான் ஒரு நிறுவனம் ஒரே
மன்னிக்கணும். ஆம், இப்போ வினைவலி வினைவலிங்கிறது ஒரு தொழில் சம்பந்தமான வலிமை. இப்போ ஒரு இதுல 4 இது சொல்லிருக்காரு இல்லையா? இதுல 4 என்ன சொல்லிருக்காரு? முதலாவது கம்பெனியோட வலிமை. ஒரு 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 கம்பெனி வந்து முதலாவது வலிமையா இருக்கணும். எப்படி? அந்த கம்பெனி அந்த ஒரு நிறுவனம், அது ஒரு நிறுவனம், அதனுடைய கட்டமைப்புகள், அதில் உள்ள பொருட்கள் பொருட்கள் தரமா இருக்கணும். அதுல நிறைய இருக்கு. இப்போ என்னுடைய கம்பெனி எடுத்துக்கிட்டா, என்னுடைய கம்பெனியோட கட்டமைப்பு, அதில் உள்ள சிஸ்டம், ப்ராடக்ட்ல அந்த பொருட்களுடைய தரம், எனக்கு இதுல எதுவும் ஒண்ணும் சரியா இல்லைங்களா, அந்த தொழில் நிக்காது. இப்போ என் ஒண்ணே உதாரணத்துக்கு என் பொருள் வந்து தரமா இல்லைன்னா, என்ன இருந்தாலும் அது நிக்காது. அப்படி அந்த செயல், அந்த தொழிலுடைய வலிமை அது அப்படி இருக்கணும். 2வது தன் வலிமை. இப்ப நான் அந்த கம்பெனியோட ஒரு முதலாளி, நான் ஒரு உரிமையாளர். இப்போ எனக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு உறுதியான மனநிலை, ஒரு தெளிவான பார்வை, இதை நான் கடந்த 10 ஆண்டுகளா நான் நடத்திட்டு வரேன். இதெல்லாம் இல்லைன்னு வைங்களா, நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அதோடைய இம்பாக்ட் இருக்கும். ஒரே நிமிடம். அவருக்கு சில போன் கால் வந்ததுனால சாரி. வந்துட்டேன். சரிங்களா? இப்போ இதுல 2 வரி சொன்னேன். ஒண்ணு கம்பெனியோட வலிமை, 2வது அந்த உரிமையாளரோட வலிமை, 3வது மாற்றான் வலிமை. மாற்றான் வலிமைன்னா நம்ம மற்ற எல்லாம் போர் அந்த இது அப்படிலாம் நினைப்போம். இப்போ எங்க தொழில பாத்தீங்கன்னா நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. இப்போ நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய இது வந்து ஸ்டெபிலைசர் கம்பெனி. நான் எவரெஸ்ட், விகார்டு இவங்களுக்கெல்லாம் நான் காம்பெட்டரா 10 வருஷம் போனேன். இன்னைக்கு அந்த எவரெஸ்ட், பிரீமியர் அவங்களுக்கு அடுத்தபடியா நான் எனக்கு ஒரு நல்ல இடத்த நான் பிடிச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா புதுசா நிறைய போட்டியாளர்கள் வந்துட்டே இருக்காங்க. அவங்களும் இது ஏன்னா நான் எப்படி போராடி எடுத்து அந்த இடத்த பிடிச்சனோ, இதே போல அவங்களும் போராடி எடுத்து அந்த இடம் அவங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒண்ணு பணம் தானே வராங்க, அப்படியே அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ மாற்றான் வழி, அது எதுன்னு சொல்ல முடியாது, இவங்கள போட்டியாளர்கள். ஒரு தொழில் வந்தா அதுல போட்டியாளர்கள் நிறைய இருப்பாங்க. இது ஒண்ணு. துணை வழி. இப்போ என்னுடைய கம்பெனில வந்து துணையா யாரெல்லாம் இருக்கா? என் கீழே கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள். 2வது எனக்கு பொருட்களெல்லாம் தயாரிச்சு கொடுக்கக்கூடிய சப்ளையர்னு சொல்லுவோம். அந்த தயாரிச்சு தரக்கூடிய அவங்க. 3வதா நான் விற்பனை தமிழ்நாடு முழுக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா மாநிலங்களுக்கும் என்னுடைய பொருட்கள் போகுது. எனக்கு துணையா நிற்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது டீலர்னு சொல்லுவோம், கடைக்காரங்க. இவங்க எல்லாருடைய வலிமை ஒரே ஒன்று. இப்படி இந்த 4 வலிமையை பற்றி வள்ளுவர் இந்த வலியறிதல்ல சொல்றாரு. இந்த தொழிலுக்கு வந்து இதுல என்ன இப்போ இதெல்லாம் வலிமை இருந்தா மட்டும்தான் இந்த 4ஐயும் தூக்கி செயலி சொல்றாரு. இந்த 4 நம்ம பாக்குற, நம்ம இந்த தொழில் செய்யற நம்ம இந்த 4ம் பார்த்து செய்யணும் அப்படிங்கக்கூடியது இந்த குறள நான் சொல்றாரு. அடுத்தது 2வது, ஒல்வது அறிவது, அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லைங்கிறார். ஒல்வது அறிவது, அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். எப்படின்னா, இப்போ நான் 10 வருடத்துல அந்த 10 ஆண்டுகள் கடுமையா உழைச்சி ஒரு ஒரு சரியான ஒரு வெற்றி பாதையில கொண்டு வந்துட்டேன். ஒல்வது அறிவது, சரியா வெற்றிகரமா நடப்பதை தெரிந்து கொள்வது, தொழில்ல அது தெரிந்து கொள்வது, அது தெரிந்தது. அறிந்ததன் கண் தங்கி. இப்ப எனக்கு அது இது ஆரம்பத்துல எதுவுமே எனக்கு எளிமையா நடக்கல. நான் இந்த தொழிலுக்கு இந்த தொழில் துறையை படிச்சு வந்தவன் இல்ல. நான் வந்து எம்காம் வயசுலயே நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனில 25 ஆண்டுகளாக அந்த அக்கௌண்ட்ஸ் இதுவா அவர் ஆல் இண்டியா ஹெட்டா நான் வேலை பார்த்து வந்தவன். இந்த தொழிலுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ ஒன்னொன்னும் கடுமையா கத்துக்கிட்டு, பொருள்ல இருந்து இந்த வியாபாரம் எப்படி செய்யறதுல இருந்து ஒரு 10 ஆண்டுகள் வெற்றிகரமா எப்படி இதை இயக்குறதுங்கிறத கண்டுபிடிச்சு, ஒல்வது அறிவது, வெற்றிகரமா இயக்குவதை, அந்த வழியை அறிவது, அறிந்த பிறகு கண் தங்கி
இத இத அப்படியே தொடர்ச்சி அப்படி செல்வார்க்கு செல்லாது இல் என்று சொல்வார். அத இப்ப நான் இந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சேன்ல, இந்த வெற்றி பாதையை நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது தானே ஒரு நடக்கக்கூடிய ஒரு இப்போ கம்பெனில ஜிஎம் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. இப்போ கூட ஒரு ஸ்டாஃப் கால் பண்ணாரு, ஒரு வேலையை அனுப்பியிருந்தேன். இப்போ நான் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அவங்க எல்லாரும் எங்கெங்க இருந்தோ செய்து வெற்றிகரமா, அப்போ அந்த வெற்றிகர அத 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 அதே பாதையில இப்ப சரியா கண்டுபிடிச்சது இல்லையா, இப்போ அதே பாதையில அது போறது போல அது நடக்கணும். இப்படி செல்வார்க்கு செல்லாது இல். இப்ப நான் ஓரளவுக்கு கொண்டு விட்டேன்ல, இப்படி இதை தெரிஞ்சு இனி நான் புதுசா போய் எதுவும் உழைப்பு போட வேண்டியதில்லை. இப்ப தானே நடக்கும். இப்படி பண்றவங்களுக்கு செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவார். அதாவது இது ஒரு சிஸ்டம், எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஒரு தண்டவாளத்துல ட்ரெயினை கொண்டு விட்டா தானே இயங்குற மாதிரி. இப்போ கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஒரு தண்டவாளத்தை போட்டு அதுல வந்து ஒரு ட்ரெயினை கொண்டு விட்டாச்சுன்னா அது தானே அதுல போடுற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்தந்த டிபார்ட்மெண்ட். எனக்கு சின்ன சின்னதா 5 ஃபேக்டரி இருக்கு. அவங்களே இல்லை, முதல்ல ஆரம்பத்துல அப்படி இல்லை, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவங்களே செய்திருவாங்க. ஜிஎம் இருக்காரு, அவர் சேல்ஸை பார்த்துக்குவாரு. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆள் இருக்காரு, அவரு டெலிவரி எல்லாம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அதனால இது தானே அது இயங்கக்கூடிய ஒரு ஒரு பாதைக்கு அது வந்துடுச்சு. அடுத்தது, ஒரு வேளையில அப்படி நடக்கலைன்னா, இது ஒரு முக்கியமான குறள். ஒரு வேளையில நான் செய்யக்கூடியதெல்லாம் நான் நினைச்சபடி நடக்கலைன்னா, ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்னு ஒரு குறள் உண்டு. ஒரு அருமையான குறள். இந்த இந்த இது ஒரு இந்த குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த குறள். நான் வேலை பார்க்கும் போதிலிருந்தே இந்த குறள் என் மனசை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு உண்டு. ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்கக்கூடிய இந்த இது ஒரு வேளையில ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி, நான் செய்யக்கூடிய இது செயல் நன்றா நடந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டா பிரச்சனையே இல்லை, நீ அப்படியே போயிட்டு. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே போன்று ஒல்வது அறிந்தது அறிந்ததுன்னு கண் தங்கி அந்த அது மாதிரி எனக்கு நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி போய் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அதை தொந்தரவே பண்ணக்கூடாது. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி, நீ செய்யக்கூடிய இந்த வழியில சரியா போயிட்டு இருக்கு, சரி, அது தொந்தரவே பண்ண. ஒருவேளையில ஒல்லாக்கால் இது சரியா நடக்கல, இதுக்கு பேரு பிளான் பி. ஒருவேளை அந்த வழி நடக்கலாம், ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்னு சொல்லுவார். இது எப்படின்னா, எனக்கு இது எப்படின்னா, நான் கம்பெனியில வேலை பார்க்கும்போது இந்த குறள் நான் அன்னைக்கு ஒரு தொழில்ல ஒரு வெற்றிகரமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த குறளும் எனக்கு ஒரு காரணம். ஏன்னா இந்த குறள் எனக்கு எப்பவுமே மனசுல ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, வேலை பார்க்குமே எனக்கு சில இது பிடிக்காது, எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். வேலை பார்க்கும்போது சில விஷயங்கள் கம்பெனியில நான் சிஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன், அவரு ஏதாவது சொல்றது, அவர் எதிர்பார்க்கறது சில நேரங்கள்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும், பிடிக்காது. வேலை பார்க்கறவங்க பெரும்பாலும் 25 ஆண்டுகள் வேலை பார்க்கறவங்களுக்கு ஏதாவது பிடிக்காத ஒரு மனநிலை இருக்கதான் செய்யும். அப்போ இந்த குறள் எனக்கு ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றே, எவ்வளவு நாள் நல்லா தான் போச்சு, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்கக்கூடிய இந்த குறள் எப்படின்னா, ஒண்ணு சரியா போகலைன்னா மாற்று வழியை தேடு அப்படிங்கக்கூடிய இந்த வரி எனக்கு வந்து ஒரே நிமிடம். ஒருவேளை அப்படி நடக்கிற மாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை தான் நான் வேலையில இருந்து வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்த ஒரு குறள். இதை எங்கன்னா சொல்லுவேன், இது எனக்கு, ஏன்னா இதை நான் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். ஒல்லும் வாயெல்லாம் விரையண்டி ஒல்லாக்கால் செய்யும் வாயை நோக்கி செயல். வள்ளுவர் இப்படி சொல்றாரு, இது நமக்கு பிடிக்கல, வள்ளுவர் என்ன சொல்றாரு, அவர் மாத்தி செய் சொல்றாரு. இப்படி நான் அதை எந்த குறளைனா அப்படி எடுத்துக்குவேன். இப்படி எடுத்து இந்த அதாவது ஒரு பிசினஸ் சரியா இப்ப எனக்கு எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. சரியா நடக்கலைன்னா அதுக்கு மாற்று வழி தேடணும். இந்த எறும்புகள்லாம் பார்த்தா தெரியும், அப்படி ஊந்து போயிட்டே இருக்கும், தடைகள் இருந்தால் திரும்பி வராது. அது எப்படியாவது அது மாற்ற ஒன்றியோ மேலே ஏறி போகும், இல்லைன்னா அந்த கட்டையை தாண்டி அப்படியே எப்படியாவது அது போக வேண்டிய பாதையை எப்படியா கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். அது பின்னாடி வரக்கூடிய அந்த எண்ணங்களானது நமக்கு இருக்கக்கூடாதுங்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லிப்பாரு. அடுத்தது இன்னொரு குறள் வந்து அதாவது இந்த வியாபாரத்துல உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னு சொல்லுவாரு. இதை நான் ஏற்கனவே நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், அதை நான் இந்த வாரம் சொல்றேன். எப்படின்னா, நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய வலிமை அறியாம. என்னுடைய நண்பரே ஒருத்தர்
ஏசி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தேன். அவரு ஏழ்மையானவர். ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வந்தவருக்கு பெரிய பணபலம்லாம் கிடையாது. அதாவது ஒரு நான் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் முதல் போட்டேன். எனக்கு இந்த கம்பெனிக்கு இவ்வளவு முதல் போதும். நான் ஒரு குறிப்பிட்ட முதல் போட்டேன். ஒரு 10 ஆண்டுகள்ல அது ஒரு பாதுகாப்பான அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து நான் வச்சுட்டேன். ஆனா அவரு என்ன பண்ணாரு? அவரு ஆரம்பிச்சது ஏசி கம்பெனி. அதுக்கு பல கோடிகள்ல பணம் தேவை. ஆனா அவரோ ஏழ்மையானவர். எல்லாம் வட்டிக்கு எடுத்து அதுல போட்டு தன்னுடைய தராதரம், தன்னுடைய தகுதி, தன்னுடைய அ வலிமை தெரியாம அதுல போட்டு அவர் நல்ல கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல மனுஷர். நல்ல எல்லாம் உண்டு. ஆனா தன்னுடைய வலிமை தெரியாம ஆரம்பிச்சு அந்த கம்பெனி அது ஒரு மூடுற ஒரு அ கட்டத்துக்கு அது ஆயிடுச்சு. அப்படி அது முடியாம ஆயிப்போச்சு. அடுத்ததா பாருங்க, ஒரு அருமையானது தொழில்ல நம்மள எப்படி பழகன்னு சொல்லி தராரு பாருங்களேன் வள்ளுவர். அதாவது அமைந்தாங்கு ஒழுகான், அமைந்தாங்கு ஒழுகான், அளவறியான், தன்னை வியந்தான், விரைந்து கெடும் சொல்லுவார். அமைந்தாங்கு ஒழுகான், எல்லோருடையும் தன்மையா, அன்பா பழகக்கூடிய நபரா நம்ம இருக்கணும். அது எவ்வளவு நுணுக்கமா அவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன். இந்த தொழில்ல நான் பார்க்கிறேன் பாருங்களேன். என்னோட பணிபுரிகிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் 8லிருந்து 10 ஆண்டுகளா என் கூட இருக்காங்க. நாம் நாம் சப்ளை பண்ண எல்லா கடைக்காரரும் ஒருத்தர் கூட செல்வன் வேண்டாம், செல்வன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் போகல. நான் புதுசா இந்த வருஷம் ஒரு 50 பேரை சேர்த்தனா, அந்த 50 பேர் எனக்கு அடுத்த கட்டமா சேர்ந்துதான் இருக்காங்களே தவிர யாரும் என்னை விட்டு போகல. என்னுடைய ஏன்னா நான் புதுசு புதுசா எதையும் உருவாக்க முடியாது. நான் ஸ்டாஃப்கள் எல்லாம் ஆரம்பத்தில் உள்ள கொண்டு வர்றதுக்கு, ஒவ்வொரு நல்ல ஸ்டாஃபையும் கொண்டு வர்றதுக்கு 4 பேர் 5 பேரை கொண்டு வந்துதான் அதுல நல்லவங்களா தேடி பிடிச்சி அதை தக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம். அவங்களா சரி. இப்போ எனக்கு ஒரு குட்டி சின்னதா 5 ஃபேக்டரி இருக்கு. ஒவ்வொரு ஃபேக்டரியும் உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்ப அவங்களெல்லாம் நம்ம எப்படி போகணும்? ஒரு ஒரு அன்பா, அவங்களோட ஒரு தன்மையா, ஏன்னா நம்மள மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும். நமக்கு எப்படி ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு எவ்வளவு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு, நமக்கு என்ன மாதிரிலாம் பண கஷ்டம் இருக்கு, இதே மாதிரி தன்மையை அவங்களையும் பார்க்கணும். நான் 10 ஆண்டுகளா நான் அப்படிதான் அவங்கள வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே நான் செய்ய முடியாது. இப்போ எனக்காக என் இடத்துல இருந்து எல்லாமே இப்போ அவங்கதான் செய்யறாங்க. அதனால வள்ளுவர் சொல்றாரு, அமைந்தாங்கு ஒழுகலான், அவங்களால ஒத்து போகாம, அளவறியான், என்னுடைய தகுதி, என்னுடைய தன்மை தெரியாம சொன்னா என்னால இப்ப எல்லாமே என்னால செய்ய முடியாது. எனக்கு இப்ப வயதாகிட்டே இருக்கு. ஒரு வயசுல நான் செய்தேன், இப்ப என்னால செய்ய முடியாது. இப்போ அவங்கள வச்சா நான் செய்ய முடியும். அளவறியான், தன்னை வியந்தான், நான் தான் எல்லாம், நான் எல்லாம் உருவாக்கி கொண்டுதேன். நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்தேன், உருவாக்கினேன், எல்லாம் அது ஒரு காலத்துல பண்ணேன். இன்னைக்கு பண்ண முடியுமானா என்னால பண்ண முடியாது. அதாவது நான் எல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி அந்த தன்னை வியந்தான், விரைந்து கெடும் சொல்றாரு. இந்த எல்லாரும் நம்ம கூட வேணும். அவங்ககிட்ட பழகக்கூடிய விதமா மனம் கோணாம அவங்ககிட்ட பழகணும். இதுல எவ்வளவு நுணுக்கமான விஷயம் தெரியுமா? இந்த வியாபாரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஒரு 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 ஸ்டாஃபை விட்டா கூட திருப்பி அந்த இடத்துக்கு 10 வருஷம் ஒரு தொழில பழகின ஒருத்தரை போயிட்டாருன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் வந்து ஆடிட்டர். என் அக்கௌண்ட் ஸ்டாஃபுக்கு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல இருந்து, சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எல்லாமே கத்து கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணி என்னுடைய ஒரு மறு உருவமா நான் அவரை வச்சிருக்கேன். அவரு இல்லாம இன்னொருத்தர் அதுல வந்து செட்டில் ஆகிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே தெரியும். எது சொல்றேன்னா அவங்களுடைய முக்கியத்துவத்தை தெரியணும். அதுக்காக அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அவ்வளவு அழகா சொல்றாரு. அமைந்தாங்கு ஒழுகான், பண்பா பழகணும், அளவறியான், தன்னை வியந்தான், விரைந்துக்கன்னு சொல்றத இந்த வலியறிதல்ல சொல்றாரு. அடுத்தது இதுவும் ஒரு முக்கியமான குறள். இந்த வலியறிதல்ல முக்கியமான குறள். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து அளவுக்கு அதிகமா சுமையத்துற மாதிரி வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லிப்பாரு. அதாவது இப்போ நான் ஸ்டெபிலைசர் கம்பெனி வச்சிருக்கேன். கடைக்காரன் வந்து ஒரு 10 ஸ்டெபிலைசர் கேட்கறான். அவனுக்கு கொண்டு போய் ஒரு 50 ஸ்டெபிலைசர் கொண்டு போய் நான் இறக்கி வச்சிட்டேன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய சுமை. எப்படின்னா நான் அவனையே வந்து ஒரு அளவுக்கு அதிகமா கொண்டு போய் அவனை கடனாளி ஆக்குறது. நாளைக்கு அவன் எனக்கு பணம் தர முடியாம அவன் திணறுவான். ஒரு நிர்வாகம் எதுவா இருந்தாலும்
ஒரு எனக்கு தினம் வண்டி லோடு போயிட்டு இருக்கும். 1 டன் ஏத்தக்கூடிய வண்டியில நான் 2 டன் ஏத்துனா என்ன ஆகும்? அந்த வண்டி வழியில போய் எனக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்படி நிர்வாக பாரம். யார் யாருக்கு என்னென்ன ஒரு அ ஒரு ஒரு குடுக்கணுமோ, ஒரு வேலைய குடுக்கணுமோ, அந்தந்த அளவு தான் குடுக்கணுங்கக்கூடியத இந்த குறள் மூலமா அளவுக்கு அதிகமா, அது மயில் இறகா இருந்தா கூட, அது அளவுக்கு அதிகமா ஏத்துனா, அந்த வண்டியோடைய அச்சு, அந்த வீல் வந்து அந்த சக்கரம் வந்து உடைஞ்சிரும். ஆனா இதே போல நம்ம வந்து எல்லா துறைகளிலும் இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். ஒரு என்னுடைய ஸ்டாஃபா இருந்தாலும், அவருக்கு அளவுக்கு மீறி ஒரு பாரத்தை ஏத்தக்கூடாது. ஒரு கடைக்காரருக்கு குடுக்கக்கூடிய பொருளா இருந்தாலும், அளவு அவர் கேட்கறதுக்கு மீறி குடுத்தா, நான் தான் மாட்டிக்குவேன். இப்படி எல்லாமே அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவோட செய்யணுங்கிறதுக்கு இத அழகா குடுத்திருப்பாரு. அடுத்ததா பாருங்களேன், ஒரு கம்பெனியோட லாப நட்ட கணக்க குடுக்குறாரு பாருங்களேன் வள்ளுவர். இந்த 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 அதிகாரத்திலேயே ஒரு தொழில பற்றி எல்லாம் குடுக்குறாரு. நான் ஒரு ஆடிட்டர் இல்லையா? பேலன்ஸ் ஷீட் போடுவோம். முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். லாப நட்ட இருப்பு அறிக்கை. இத இத வள்ளுவர் குடுக்குறாரு. பாருங்களேன். ஆற்றின் அளவறிந்து ஈக, அது போற்றி வழங்கும் நெறி. ஆகாறு அளவிட்டியதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கிடை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லதாய் தொன்ற கெடும். இந்த 3 குறளையும் பாருங்களேன். ஆகாறு அளவிட்டியதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இது வந்து என்னுடைய கம்பெனில, நிறுவனத்துல எனக்கு என்ன வருமானம் வருதோ, அந்த வருமானத்துக்கு அளவுக்கு அதுக்கு உள்ளதான் என்னுடைய செலவுகளெல்லாம் நான் வச்சிருப்பேன். இதுதான் கம்பெனியோட ஒரு நிறுவனத்துடைய லாப நட்ட கணக்கோடைய அறிக்கை. இது இப்படிதான் இருக்கணும். இதுக்கு மேல போகக்கூடாது. வருமானம் ஒரு பக்கம் வருமானம் போட்டிருப்போம். இன்னொரு பக்கம் செலவு கணக்கெல்லாம் போட்டுருவோம். கடைசியா லாபம். அதிக அதாவது இந்த செலவோட அதிகமா லாபம் இருக்கணும். மீதி இருக்கக்கூடியது லாபமா வச்சிருப்போம். இதுதான் ஒரு நல்ல லாப நட்ட கணக்கு அறிக்கை. செலவு அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இந்த நிறுவனம் எத்தனை நாளைக்கு தாங்கும்? அப்படிங்கிறத இது வந்து நம்ம குடும்பத்துக்கும் பொருந்தும், வியாபாரத்துக்கும் பொருந்தும். எனக்கு என்னமோ இத வந்து வள்ளுவர் வந்து எனக்கு கம்பெனிக்கு ஒரு லாப நட்ட அறிக்கையை போட்டு குடுத்த மாதிரியே இருக்கு. ஆற்றின் அளவறிந்து ஈக. அத வந்து சரியா நமக்கு என்ன நமக்கு 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 எவ்வளவு குடுக்க முடியுமோ, அத பார்த்து அந்த அளவுக்கு குடுக்கணும். இதுதான் சரியான வழி. அளவுக்கு மீறி குடுத்துறக்கூடாது. அப்படி இப்ப நானும் எனக்கு எவ்வளவு லாபம் வருதோ அதுக்கு தகுந்தவாறு தான் சம்பளமும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து குடுப்பேன். சம்பளம் குடுக்கவும் சரி, என்னுடைய செலவுகளாலும் சரி, இத பார்த்து பார்த்து இத மீறி எதுவும் பண்றதில்ல. இத எனக்கு அப்படி குடுத்தது போன்று இது அழகாக இருக்கிறது. இந்த 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 இது. அடுத்ததாக அடுத்தது இந்த காலமறிதல், இடமறிதல்னு 2 பகுதி இருக்கு. இதுவும் ஒரு அருமையான பகுதி. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அப்படின்னு ஒரு குறள். அதாவது பெரும்பாலான தொழில்கள் வந்து இந்த நம்ம காலநிலைக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய தொழில் அமையும். இப்போ பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. ஒரு விவசாயமா இருக்கட்டு, அது அந்த பருவத்துல பயிர் செய்யணும். அந்த காலத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதின்னு சொல்லுவாங்களே, அந்தந்த பருவத்துல அது செய்யணும். இதே போல பெரிய பெரிய கம்பெனிகளும் இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தொழில் அமைஞ்சிருக்கு. இப்போ என்னுடைய தொழில் ஸ்டெபிலைசர் கம்பெனி. இது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு இது. இப்போ இந்த ஏசி வந்து நம்ம வெயில் காலத்துல தான் அதிகமா பயன்படுத்துவோம். எனக்கு இப்போ எனக்கு சீசன். இந்த நேரம் அதிகமா தேவைப்படும். இது இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் அதிகமான சேல்ஸ் நடக்கும். அடுத்த 6 மாசம் இதுல பாதி தான் நடக்கும். அப்போ இந்த நேரத்துல நான் என்னுடைய உற்பத்தி எல்லாம் அதிகமா பண்ணுவேன். இப்போ ஆல்ரெடி டிசம்பர் மாசத்துல இருந்தே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கோடவுன் ஃபுல்லா எல்லாமே ஸ்டாக்கள் நிரம்பிடுது. இந்த 6 மாசம் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான இது இருக்கும். அதுதான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். நம்ம அந்த காலத்தையே பயிர் செய்யற மாதிரி இந்த நேரத்துல நான் நிறைய பண்ணுனா நான் அந்த தொழிலை நல்லா செய்து நிறைய சம்பாதிக்கலாம். இதான் அதோடைய பொருள். பருவத்தோட ஒட்ட ஒழுகல். இந்த நேரத்துல செய்யணும். நான் இந்த நேரத்துல சும்மா இருந்தா எனக்கு எதுவுமே நடக்காது. இது ஒரு அருமையான இது.
அடுத்தது இந்த காலமறிதலுக்கு அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். அவர் சொல்லிருக்காரு பாருங்களா, கருவி காலம், இந்த ரெண்டும் எவ்வளவு முக்கியம். அன்னைக்கு வள்ளுவர் காலத்துல என்னென்ன தொழிலா இருந்துன்னு தெரியாது. விவசாயமா இருந்தா விவசாயத்துக்கு அந்த மண்வெட்டி, அந்த கடப்பாறை, அந்த மாதிரிப்பட்ட ஆயுதங்கள்லாம் தேவைப்படும். இன்னைக்கு எந்த ஒரு தொழிலும் கருவி இல்லாம செய்யவே முடியாது. கருவி இல்லாம எந்த தொழில் செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் நவீனமயம், எல்லா ஆலைகளிலையும் முழுக்க முழுக்க இயந்திரமயம். இன்னைக்கு கையால ஒண்ணு செய்யறத அது அந்த ஒரு நொடியில, ஒரு நிமிடத்துல அதை பல மடங்கு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இயந்திரங்கள். அருவினை செய்ய முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. கருவியான் காலமறிந்து, இந்த காலமறிந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இன்னொரு குரல்ல சொல்லுவாரு, அரிய என்று ஆகாதில்லை பொச்சாவா கருவியின் போற்றி செய்யணும்னு சொல்லுவாரு. பொச்சாவாமைன்னா அதாவது பொச்சாவாமைன்னா விழிப்புணர்வு. வள்ளுவர் விழிப்புணர்வு கூட ஒரு கருவியா சொல்றாரு. அரிய என்று ஆகாதில்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும். இந்த விழிப்புணர்வு கூட இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒருத்தன் விழிப்பா இருக்கிறவன் என்ன வேணாலும் அவன் செய்து சாதிப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு குறள் இது. அடுத்தது காலமறிதல், இடமறிதல் எல்லாம் இதே போலதான். ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார்கடன் போற்றி செய்யும் ஒரு குறள் உண்டு. அதே போல சிறைநலனும் சீரும் இளறினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இடமும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தொழில் எடுத்துக்கிட்டா அதாவது திறமை இல்லாதவங்க கூட செய்ய முடியும். ஒரு நல்ல ஒரு அருமையான இடம், அவங்க தொழிற்கேற்ற இடம் அமைஞ்சிச்சுங்களா, ஒரு மருத்துவமனை பக்கத்துல ஒரு மருந்தகம், ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சா அது தானாவே நடக்கும். அவர் திறமைசாலி இல்லாட்டாலும் அந்த இடம் சரியான இடமா அமைந்திருந்தா அது சரியா நடக்கும். இப்போ என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு எதிராமையே என்னுடைய அலுவலகம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 சின்ன சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கேன். அது OEM சொல்லுவோம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம். எனக்கு பொருள் தயாரிச்சு தரவங்க. இந்த 5மே அவங்கவங்க வீட்டு பக்கத்துல அவங்க வச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய அலுவலகத்துக்கு நான் எப்போ வேணாலும் போகலாம். திடீர்னு லோடு வரும். அந்த லோடு இறக்குறதுக்கு எனக்கு உடனே போய் இறக்குறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். இப்படி எனக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும். இதே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது இருந்தா என்னால் அடிக்கடி போக முடியாது. இப்போ இங்கே இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பா இருக்கு, சௌரியமா இருக்கு. யாராவது வந்தா என்ன உடனே பார்க்க முடியுது. இது நேரங்காலம்லாம் கிடையாது. அப்படி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வசதியா இருக்கும். அந்த இடமும் ரொம்ப அவசியம். காலமும் அவசியம், இடமும் அவசியம். இது வந்து ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார்கன் போற்றி செய்யணும். அதாவது திறமை இல்லாதவங்க கூட இந்த சரியான இடம் அமைஞ்சா அது நன்றாக அமையும் என்கிறத சொல்றார். அடுத்ததா வினை திட்பம் கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. மன உறுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு பகுதி. ஏன்னா அங்கங்க பறந்து கிடக்கு. இந்த திருக்குறள்ல நமக்கு வேண்டிய செய்திகள்லாம் அங்கங்கே பறந்து இருக்கு. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பெற. ஒருத்தர் மன உறுதி, மனசுல ஒரு தொழில் செய்யறதுக்கான ஒரு உறுதியான ஒரு திட்பமான மன உறுதி இருந்தா அது போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இது ஒரு மன உறுதி வேணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு குறள் பாருங்களா, கடைக்கொட்க செய்யத்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும் சொல்லுவார். கடைக்கொட்க செய்யத்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். ஒரு செயலை செய்யும் போது அது கடைசி வரைக்கும் செய்து முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கு தெரியக்கூடாது. இடைக்கொட்கின் இடையில தெரியும்படியா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா எற்றா விழுமம் தரும் சொல்லுவார். அது ஒரு பெரிய, அதாவது கடைக்கொட்க செய்யத்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். அதாவது ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை செய்து முடிக்கிற வரைக்கும் இடையில யாருக்கும் சொல்லவோ இல்லை நம்ம தம்பரம் போட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளியாவோ. ஏன்னா சுத்தி நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க, ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்மளுமே நான் வியாபாரத்துல வந்தோடனே எதிராளிங்க, அதாவது எதிராளினா என்னுடைய போட்டி நிறுவனங்கள், அவங்க என்ன செய்யறாங்கிறத நான் கூர்ந்து பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு நான் போட்டியாளர், எனக்கு அவங்க போட்டியாளர்கள். நான் என்ன செய்யறேன், என்னுடைய திட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அதை இன்னும் ஒரு குரல்ல கூட அருமையா சொல்லிருப்பாரு. இத குற்றம் கடிதல்ல ஒரு சொல்லிருப்பாரு. காதல காதல் அறியாமை
உய்க்கிற்கின் பின் ஏதில ஏதிலார் நூல் கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு குறள். குற்றம் கடிதல்ல காதல் அறியாமை உய்க்கிற்கின் உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூலுங்கக்கூடிய ஒரு அருமையான குறள். அதாவது நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது, நம்ம செய்யறது எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அறியாம அதை வந்து பாதுகாத்து உய்க்கிற்பின் இதை பாதுகாத்து வச்சிருந்தா ஏதில ஏதிலார் நூல் அப்படிங்கக்கூடிய ஒரு, அதாவது பகைவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் இது வியாபாரத்துல ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம என்ன செய்யறங்கிறது அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் கொடுக்கக்கூடிய விலை, நான் யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்றேன், இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என் பின்னாடியே அவங்க எனக்கு போட்டியா வந்து நிற்பாங்க. நான் கொடுக்கக்கூடிய விலை, நான் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன இந்த ஸ்கீம் சொல்லுவோம், வெகுமதி, இதெல்லாம் ரகசியமா வச்சிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு போட்டி அவங்க வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த சூழ்ச்சிகள், போட்டியாளர்களுடைய சூழ்ச்சிகள்ல அதனாலதான் சொல்லுவாரு, கடைக்கொட்க செய்யத்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுந்துருவாரு. கடைசி வரைக்கும் நம்ம ரகசியத்தை யார்ட்டும் சொல்லாம வெகுளியா வெள்ளாந்தியா இல்லாம கொஞ்சம் கவனமா இதை செய்யணுங்கக்கூடியத இந்த வினை திருப்பம் அந்த உறுதியில அவரு சொல்லுவாரு. இன்னொன்னு, இன்னும் ஒரே ஒரு இதை நான் சொல்றேன். மன உறுதிக்கு ஒரு இது வந்து வியாபாரம்லாம் வந்து ஒரு ரொம்ப அறிவோ இல்லை ரொம்ப திறமையோ இல்லை எல்லாம் தெரிஞ்சோ எல்லாம் செய்ய முடியாது. இதுல வந்து மன உறுதிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன் பாருங்களா. எண்ணிய எண்ணியாங்க எதுவே எண்ணிய திண்ணீராக பெருன்னு ஒரு குறள் உண்டு. இந்த குறள் மன உறுதியர், அந்த உறுதியா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நான் என்னமோ எம்காம் வயசுல எல்லாம் படிச்சிருக்கேன். நான் சின்ன வயசுல நான் ஒன்னா படித்தோம். அவர் நல்லா படிச்சு அவர் மேக்ஸ் குரூப் போனார். நான் வந்து ஒரு 258 மார்க் 10th 10வது வாங்கி நான் வணிகவியல் துறை வாங்குறதுக்கு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் நிற்கிறேன். எங்க அப்பாவையும் அழைச்சிட்டு போயிட்டு நிற்கிறேன். அந்த தலைமை ஆசிரியர் வந்து, இந்த பாடம் நீ படிச்சுக்க மாட்டா, இதெல்லாம் உனக்கு தர முடியாது, நீ வந்து ரொம்ப குறைவா மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு நான் போராடுறேன். அவர் வந்து நீ ஹிஸ்டரி குரூப் போயிடு இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் குரூப் போயிடு, இந்த 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 பாடம் நீ படிச்சுக்க மாட்ட, நீ ரொம்ப குறைவா மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்ன எங்க அப்பாட்ட சொல்லி 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 என்ன துரத்தி அடிச்சிட்டார். இல்லை போக மாட்டேன்னு உறுதியா இருந்தனால எங்க அண்ணன் அதே பள்ளிக்கூடத்துல 12வது படிச்சுட்டு இருந்தார். அவர் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் இப்போ அருப்புக்கோட்டையில ஆர்ட்ஸ் கல்லூரியில இன்னைக்கு கல்லூரி பிரின்சிபலா இருக்காரு. அப்போ இல்லை உனக்கு தெரியாது, உங்க அண்ணன் அழைச்சிட்டு வா, அவர் நல்லா படிக்கிறவர், அவரை அழைச்சிட்டு வா, அவர் 400 மேல மார்க் வாங்கின்றவர், நீ அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் எங்க அண்ணன் அழைச்சிட்டு போயிருந்தேன். அழைச்சிட்டு போயிட்டு அப்பவும் இதே பிரச்சனை தான். எனக்கு ஒரு ஒரு விடாப்பிடியான ஒரு குணம், எப்படியாவது அந்த வணிகவியல் துறையை வாங்கிடக்கூடிய ஒரு ஒரு விடாப்பிடியான ஒரு கேரக்டர்ல அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்க போய் அந்த ஒரு அந்த டூரிசமோ அந்த ஹிஸ்டரி குரூப்போ எடுத்து படிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. இல்ல எனக்கு அதான் வேணும்னு சொல்லி ஒரு அறியாமலையோ ஏதோ தெரியல, ஒரு விடாப்பிடியா நின்று பிடிவாதமா எனக்கு அதான் வேணும்னு நிக்கிறேன். அன்னைக்கும் போயிட்டேன். எங்க அப்பாவும் முதல் நாள் வந்துட்டு போயிட்டாங்க, 2வது நாள் எங்க அண்ணனும் வந்துட்டு போயிட்டான். 3வது நாள் திரும்பவும் அதே போல போய் நிக்கிறேன். நான் தனியா போய் நிக்கிறேன். போடுறேன். அந்த 3வது நாள் 3வது மாடியில அந்த அவ்வளவு வெயில்ல நாள் முழுக்க போராடுறேன், அந்த இந்த பாடமே வேணும்னு சொல்லி. என்னுடைய போராட்டத்தை பார்த்து அவரு சரி குடிச்சார். அதோட முடிஞ்சாலும் முடியல. அடுத்த நாள் பள்ளி ஆரம்பிக்குது. பள்ளியில போய் எல்லாரும் இருக்கிறோம். ஒரு 10 30 35 மாணவர்கள் இருக்கிறோம். முதல் நாள் முதல் வகுப்பு கல்லூரி அந்த அதே தலைமை ஆசிரியர் வந்துட்டாரு. வகுப்பு ஆசிரியர் இருக்காரு, இவரும் வந்துட்டாரு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. நீங்க யாரெல்லாம் சரி 300க்கு மேல எடுத்தவங்கலாம் கீழே உட்காருனாரு. எல்லாரும் உட்காந்தா ஒரு 3 பேர் உட்காந்துருந்தான். அப்போ ஒவ்வொருத்தரையா எத்தோட மார்க் இருக்கும்போது அவங்க அந்த 300 பார்டர்ல இருந்தது. 295 298 எனக்கு மட்டும் 258. அப்பவும் சொல்றாரு, தம்பி நீங்க இதை படிச்சுக்க மாட்டா, நீ பக்கத்து வகுப்பு ஹிஸ்டரி குரூப்பும் டூரிசம் குரூப் இதுல எதையா ஒண்ணு போய் நீ உட்காந்துக்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு 10-15 நிமிடம் அவரு என்ன நீ அந்த வகுப்பு போன்னு சொல்லி என்ன துரத்தாத குறையா துரத்துறாரு. நான் போகாம அவரையும் பார்க்காம அப்படியே உட்கார்ந்துட்டு என்னுடைய அந்த டெஸ்க்லயே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். நான் போகவே மாட்டேங்கக்கூடிய ஒரு உறுதியா அதுல அப்படியே உட்கார்ந்துட்டேன்.
சரி அவரும் சொல்லி சொல்லி பார்த்தாரு, போயிட்டாரு போயிட்டாரு. அது என்ன சொல்றேன்னா, அந்த வகுப்புல ஒரு 30, 35 பேர் படிச்சாங்க. என்னுடைய பிகாம் படிக்கும்போது 60, 70, 80 பேர் படிச்சாங்க. எம்.காம் படிக்கும்போது அதுலயும் ஒரு 40 பேர் படிச்சாங்க. ஐஸ்லோவிலே படிக்கும்போது அதுலயும் ஒரு 30 பேர் படிச்சாங்க. தூத்துக்குடியில படிச்சாங்க. இதுல என்னுடைய படிச்சவங்கள்ல ஒருத்தர் கூட அதே துறையில, அதே வணிகத்துறையில இப்படி அது நான் எந்த வகுப்புலயும் தோத்தது கிடையாது. அதுவும் ஒரு எம்.காம் ஐஸ்லோவி வரைக்கும் நான் எங்கேயும் தோத்ததும் கிடையாது. குறைவா மார்க் வாங்கிடலாமே தவிர, நான் தோத்தது கிடையாது. வந்து அ இங்க சென்னையில ஒரு கம்பெனில சீனியர் லெவல்ல ஆல் இண்டியா ஹெட்டா இருந்து ஜிஎம்மா இருந்து ரிட்டயர்ட் ஆகி, என்னுடைய தொழில்லயும் வெற்றி பெறு இதுக்கு காரணம் என்னுடைய படிப்பா, என்னுடைய மன உறுதியா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஒரு மன வைராக்கியம். எடுது எனக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 மணி நேரம் இந்த பிசினஸ நீ உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவருக்கு மகன் என்கிட்ட இன்னைக்கு ஸ்டெபிலைசர் வாங்குனாரு. அவரு டாக்டரா இருக்காரு. இன்னைக்கு ஒரு 10 இத சொல்றேன். எனக்கு சொன்னவங்க எல்லாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா, என்னால செய்ய முடியும். அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு மன உறுதி. வெற்றிக்கு காரணம் அதான் வள்ளுவர் சொல்றாரு. இத பார்க்கும்போது வள்ளுவர் சொல்லக்கூடிய திருக்குறள்லாம் பார்க்கும்போது, எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்லியிருக்காரு பாரு. இதெல்லாம் எனக்கு சொன்னவங்க நெறைய இந்த தொழில் துறையில அவர் சொன்ன செய்திகளும் சரி, இதெல்லாம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணிய திண்ணியராகப் பெறின். அவர் உறுதியா இருந்தாங்கன்னா, அவங்களால செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி, இதுல நிறைய செய்திகள சொல்லியிருப்பாரு. அதேபோல தூய்மையிலயும், வினை தூய்மையிலயும் நம்ம வந்து ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், வினை தூய்மையில் நிறைய சொல்லியிருப்பாரு. "ஈண்டாள் பசி காண்பானாயின் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பைக்கும் நற்பாலவைன்னு" சொல்லி, வினை தூய்மையிலயும், செய்யக்கூடிய தொழில்லயும் நம்ம தூய்மையா இருக்கணும். நான் வந்து என்னுடைய பொருட்கள தரமா 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 இருக்கணும். நம்ம நேர்மையா இருக்கணும். நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாது. இந்த 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 மாரிப்பட்ட பல சிந்தனைகளும் எனக்கு வருது. என் கூட இருக்கக்கூடிய எந்த ஸ்டாஃப்பும் கம்பெனி விட்டு போகக்கூடாது. என்னுடைய காலம் வரைக்கும் அவங்களா இருந்தாங்க. அவங்கலாம் என்னிலேருந்து ரொம்ப வயசு சின்னவங்க. அதனால என்னுடைய காலம் வரைக்கும் அவங்க அந்த கம்பெனில எல்லாரும் இருக்கணும். அவங்களெல்லாம் என் குடும்பமா பார்க்கக்கூடியவன் நான். இப்படி இந்த மாதிரி தொழில்ல வந்து நம்ம நேர்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். இந்த மாரி ஒரு அதாவது ரொம்ப அறிவிலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தொழில் நான் செய்ற தொழிலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் படிச்சது வணிகவியல். நான் செய்ற தொழிலோ எலக்ட்ரானிக் அந்த இந்த எக்யூப்மென்ட்ஸ். இதுல இன்னைக்கு கூட எதுவும் தெரியாது. ஆனா 30 வருஷம், 40 வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான் எனக்கு தயாரிச்சு தராங்க. ஆனா அவங்க எனக்கு அட்வைசராகவும் இதை எப்படி எப்படி செய்யணுங்கக்கூடிய எனக்கு வந்து எல்லாமே குடுத்துட்டு இருக்கிறதுனால, இத நான் வந்து வெற்றிகரமாக நான் செய்துட்டு இருக்கேன். என் வெற்றிக்கு காரணம் ஒரு இந்த திருக்குறள்ல வந்து நிறைய செய்திகள் பரந்து அங்கங்கேயே கிடக்கு. அதெல்லாம் என் மனசோட போகும்போது, என்னுடைய மனமும் அந்த குறள் செய்திகளும் ஒண்ணு போல இருக்குது போல்ட்டு எனக்கு இருக்கு. நிறைய செய்திகள் எனக்கு ஒண்ணு இவ்வளோ ஆழமா சொல்லிட்டு இருக்காரு. அதனால சொல்றேன், வள்ளுவர் வந்து தொழில் செய்றத பற்றி அன்னைக்கே அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்படி அ அ இப்படி அந்த இதுதான் வணிகவியல் செய்திகள். இதுல நிறைய இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டீங்க. இது என்னுடைய வாழ்க்கையோடு கலந்து நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஏன்னா இது வந்து திருக்குறள் வந்து வாழ்வியல் நூல். ஏன் நான் இத நான் சேர்த்து சேர்த்து சொல்றேன்னா, இதையும் வாழ்வியலையும் 2ஆ பிரிக்க முடியாது. யாருக்கும் இத வந்து ஒரு போதனையாவோ, இத ஒரு செய்தியோ சொல்ல முடியாது. இதோட அந்த இதோட வாழ்ந்தா மட்டும் தான் இத அப்படி பேச முடியும். எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த திருக்குறள் எல்லாமே நான் இதோட வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்ந்துட்டு இருக்கனால என்னோட இந்த வாழ்வியல் நூலை உங்களிடம் பேச முடிந்தது. கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஷரீப்தீன் பேசுறேன். ஜின்னா பேசுறேன். எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த சொற்பொழிவை கேட்டது பின்னர் சில வார்த்தைகள் சொல்லாமல் போகக்கூடாது என்று உணர்வு வந்தது. இடையிடையே தடைப்பட்டாலும் நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது. சொல்லுங்க. இடையிடை தடைப்பட்டாலும் மழை திறந்த வெள்ளம் போல ஒரு அற்புதமான சொற்பொழிவை கேட்டு முடிந்தது. இதுல பேச்சாளருக்கு இது வஞ்ச புகழ்ச்சி அல்ல, உண்மையாகவே நான் மனம் திறந்து சொல்லுகிறேன், மிக அற்புதமான சொற்பொழிவு. ஏனெனில் தலைவர் சரஸ்வதி அவர்கள் இவருக்கு கொடுத்த தலைப்பு வணிகவியல் பற்றியது. அது ஒரு மிக சிறப்பு. என்னன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்று சொல்வார்கள். இந்த ஒரு வணிகவியல் பற்றுதாரி, அது மட்டும் வணிகம் செய்து கொண்டிருப்பதற்கு இந்த தலைப்பு கொடுத்ததனால் தான் இவ்வளவு சிறப்பாக அந்த சொற்பொழிவு அவரால் ஆற்ற முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். மற்றொன்று, ஐயா, நீங்கள்
நீங்கள் வள்ளுவருக்கு கடன்பட்டவர். ஏனென்றால் இந்த குறள் அத்தனையுமே உங்களுக்காக எழுதியது போல நீங்கள் பேச தெரிய வருகிறது. மிக மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் திருக்குறளாக கொண்டிருக்கிறீர்கள். மிக மிக அற்புதமான சொற்பொழிவு. நிறைய சொல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு நோன்பு திறக்கிற நேரம் கடந்து விடும் வேண்டும் அல்லவா? அதனால் மிக பயனுள்ள ஒரு சொற்பொழிவு இங்கு ஆற்றி இருக்கிறீர்கள். இந்த சொற்பொழிவு பிறர் ஒளிப்பதிவு செய்யப்படும் என்று நினைக்கிறேன். இதை மற்றவர்கள் பார்ப்பவர்களும் மிகவும் அதை தேர்ந்தறிந்து உங்களுடைய இது நீங்க ஒரு அற்புதமான சொற்பொழிவு என்றா உங்களுக்கு நீங்க ஒரு வணிகவியல் பட்டதாரி, வணிகம் செய்கிறீர்கள். அதனை மிக சிறப்பாக செய்வதற்கு வள்ளுவன் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கான் என்றால் வள்ளுவன் உலக மக்களுக்கு வழிகாட்டிய ஒவ்வொரு குறளுமே மக்களுக்கு வழிகாட்டியதுதான். நீங்கள் ஒரு வணிகவியல்காரர், ஒரு வணிகனுக்கு வள்ளுவர் உட்பட அழகாக வழிகாட்டி இருக்கிறார் என்போது நாம் நினைத்து வள்ளுவனை போற்ற வேண்டும் என்று கூறி என்னை இடையிலே நான் புகுந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. நன்றி அப்பா. சிறப்பானதொரு பின்னூட்டம். தாங்கள் கடைசி வரையிலும் இருந்து கேட்டு இந்த பின்னூட்டம் வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும் கூட. அவ்வகையில் இன்றைக்கு தாங்கள் நோன்பு திறப்பதற்கு முன்னால் வந்து பேசி சென்றது, பாராட்டி சென்றது, அதுவும் வள்ளுவருக்கு கடன்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன அந்த கூற்று எந்த அளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று தெரியவில்லை குமரி செல்வன் ஐயாவுக்கு. அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு குரட்பாவும் நாம் பேசுகின்ற பொழுதே, எப்பொழுதாவது தொலைபேசியில் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பேச்சுக்கு இடையிலேயே ஒவ்வொரு குரல் தானாக வரும். எப்படி ஐயா இத்தனை குரட்பாக்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள், ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்ன உடனே எனக்கு அதாவது 1330 குரட்பாக்கள்ல 700 குரட்பாக்கள் 600 குரட்பாக்கள் எனக்கு மனப்பாடம் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது மட்டும் இல்ல, அவர் அன்றாட வாழ்க்கையில் அதை பின்பற்றி கொண்டு வருகின்றார். அது முதல்ல குறள் எடுத்து சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. முதலிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, மன்னிக்கவும், முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை என்று சொன்ன அந்த குறள்ல எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு பல்வேறு அகச்சான்றுகள், 1 2 கிடையாது, பல்வேறு அகச்சான்றுகள், எத்தனை குறளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். பின்னூட்டம் வழங்குவதற்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுறேன். அவர் தான் கொண்ட, அதாவது அவர் கூறிய கூற்றிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, படிப்பு வேற, நாம் செய்கின்ற அந்த எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய தொழில் வேறு. நாம் படிச்ச மாதிரியே வாழ்க்கையில் தொழிலை செய்வோமா என்பது கிடையாது. அதனால் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியும், உன்னால் முடியும் தம்பி என்று MS உதயமூர்த்தி ஐயா சொல்லியிருப்பார். அதனால் தன்னால் முடிந்ததை அதை செய்து காட்டினார். இன்றைக்கு பெரிய ஒரு இடத்தில், ஒரு மேலான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் பலருக்கும் பணி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயனாளராக, ஒரு மிகச்சிறந்த தொழில் அதிபராக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். செய்யும் செயல்ல தூய்மையும் கவனமும் இருந்தால் வெற்றி உறுதி என்பதை தன்னிடத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு முதலாளியாக இருக்கின்றார். தொழிலாளியாக இருந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அந்த பங்கு எல்லாம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த அளவரிய ஒரு குறள் சொன்னார் அவர் ஐயா சொல்லும்போது, தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு சொன்னார். எப்பொழுதுமே தன்னை ஒருத்தர் வியக்க கூடாது. என்ன மாதிரி யாரு அப்படிங்கிற அந்த ஈகோ வந்துருச்சுன்னா அவங்க அதள பாதாளத்துக்கு தான் போவாங்க. ஆனா இது தன்னை வியக்காமல் தன்னுடைய செயலின்பால் மிகுதியான அந்த உறுதியை கொண்டு, மன உறுதியை கொண்டு, தான் கொண்ட கொள்கையில் வெற்றியை தக்க வைத்துக் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு வணிகர் என்பதில் குமரி செல்வன் ஐயா எந்த ஒரு குறைவும் இல்லை அவருடைய வாழ்க்கையில். அப்படி மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபராக அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. வளர்ச்சி பெற்ற ஒரு அதிபர், பல நிறுவனங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது. உடைத்த மலையறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். நிறைய பேர் வாழ்க்கையில தன் எப்படியாவது தொழில முன்னேறலாம் நினைச்சிட்டு அந்த வியாபாரத்தை தொடங்கி கடைசியில் அவர்கள் தோல்வியுற்ற நிலையும் எடுத்து சொன்னார்கள். அதே மாதிரி ஆகாறு அளவு இட்டிதாயினும் போகார் அகலா கடை, ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலா கடை என்று அந்த குறளையும் எடுத்து சொன்னார். பல்வேறு குறட்பாக்கள், வலியறிதல், இடனறிதல், காலமறிதல், ஒப்புரவர்கள் இருந்து கூட எடுத்து சொன்னார். ஒப்புரவர்கள் இருந்து கூட எடுத்து சொன்னார். பல்வேறு குறட்பாக்களை சான்றாக
அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்றார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது. பாராட்டுக்கள். மேலும் மேலும் இது சிறப்பான உரைகளை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு சங்கரி அம்மா அவர்கள் கடவுள் வாழ்த்து பாட தலைமை உரை சரஸ்வதி அம்மையார் ஆற்ற இடையிலே சிறு தடங்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆர்வ மிகுதியினால் குமரி செல்வன் ஐயா அவர்கள் பேச ஆரம்பிக்க அங்கும் பல நெருக்கடி. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்த காலம் எனக்கு மிகவும் கெடுபிடியான காலம், விற்பனை கடுமையாக இருக்கும், நான் அடிக்கடி அங்கே செல்ல வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொன்னார். இன்றைக்கு அதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. கடலிலே கப்பலை செலுத்துகின்ற மீகாமன் காற்றையும் அலையையும் தன்வயப்படுத்தி மிக தெளிவாக இலக்கை நோக்கி செலுத்துவான். அதே போல இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் தன்னுடைய வணிகவியல் சிந்தனைகள் என்ற படகை இந்த முத்தமிழ் சங்க கடலிலே செலுத்த ஆரம்பித்தார். இடையிடையே அநேக தடைகள், அலைபேசி வாயிலாக அவருடைய உடன் பணியாளர்கள் ஏதாவது சிலவற்றை கேட்க அந்த கேள்விக்கு இவர் சொல்லுகின்ற பதில்தான் ஏற்புடையதாக இருக்கும் என்ற ஆதங்கத்திலே இதையும் விட முடியவில்லை, அதையும் விட முடியவில்லை. நம்மிடம் தயவாக இதோ வந்து விடுகிறேன், ஒரு நிமிடம் என்று அந்த தடையையும், காற்றாகி அலையாகி அந்த தடையையும் லாவகமாக எதிர்கொண்டு சிந்தனை படகை சரியாக செலுத்தி இருக்கிறார். ஆக ஒரு தேர்ந்த மாலுமியைப் போல அவர் இன்றைக்கு தன்னுடைய படகை இங்கே செலுத்தி இருக்கிறார். இந்த உரையை கேட்ட பின்னால் இவரை குமரி செல்வன் என்று சொல்வதை விட குறள் செல்வன் என்று சொல்வது சால பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து. இந்த அவை இந்த பட்டத்தை ஏற்கும் என்று நம்புகிறேன். ஆக திருக்குறள் வேறு, இவருடைய வாழ்க்கை வேறு என்று இல்லாமல் திருக்குறளையே தன்னுடைய வாழ்க்கையாக, வாழ்க்கையையே திருக்குறளாக ஆக்கிக் கொண்ட பெருந்தகை. பாரதியை பற்றி பாவேந்தர் ஒரு இடத்திலே பேசுவார், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று சொல்லுவார். ஆக திருக்குறளால் இவர் புகழ் பெற்றதும் இவரால் திருக்குறள் சிறப்பாக விளங்குவதும் உண்மையிலேயே இன்றைக்கு இது நமக்கு கிடைத்த பெரும் பேறுதான். எத்தனை திருக்குறள், எல்லாவற்றையுமே ஜின்னா ஐயா அவர்களும் சொல்லிவிட்டார்கள், சரஸ்வதி அம்மையார் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். மீண்டும் அதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இவருடைய அந்த உள்ள உறுதி, வினைவலி, தன்வலி, துணைவலி, மாற்றான் வலி. ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அது படைக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட இவர் மனமெல்லாம் வணிகம் இருந்த காரணத்தினால் அதையும் தன்னுடைய வணிகத்திற்கு உரியதாக அவர் ஆக்கி கொண்டார். எல்லாவற்றையும் பார்த்து 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 அதை தன்னுடைய மனதிற்குள்ளே ஆக்கி தன்னை திருக்குறள் செல்வனாகவே ஆக்கி கொண்ட பெருமைக்குரியவர் இவர். ஆக இந்த உரை தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற எழுச்சி உரை. யாராவது ஒருவர் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பார் என்று சொன்னால் இந்த காணொளியை அவர் கேட்கும் பட்சத்திலே அவருக்குள்ளே நானும் சாதிக்க வேண்டும். எப்படி சாதிக்க வேண்டும்? எடுத்த காரியத்திலே நிலைத்து நின்று அந்த காரியத்தினுடைய பல தன்மைகளை பல கோணங்களிலே ஆராய்ந்து பார்த்து எவ்வளவு உள்ளே பணம் முடக்குகிறோம், அந்த பணம் மீண்டும் எவ்வளவு வரும், ஆக
ஒரு வரவு செலவு கணக்கு அறிக்கையை மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு அந்த தொழிலை தொடங்கினால் தொழில் வசப்படும். ஆக பழக பழக எல்லாமே நன்றாக வரும். இவர் பழகிவிட்டார். மனதிற்குள்ளே உறுதி இருந்தது. இவருடைய அந்த உறுதியை வணிகவியல் படிப்புக்காக அவர் காத்து கிடந்து நிலையாக நின்று, எனக்கு இதுதான், நான் எங்கும் செல்ல மாட்டேன், இந்த துறையிலே நான் கற்று துறை போக வேண்டும் என்ற எண்ணத்திலே நின்றார் அல்லவா, எனக்கு கோபாலகிருஷ்ண கோகலே தான் நினைவுக்கு வருகிறார். அவரும் சிறு வயதிலேயே பள்ளி இறுதி படிப்புக்கு தயாராகிவிட்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த சட்டம் இவருடைய வயதுக்கும் அந்த தேர்வுக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவில்லை. வயது குறைவாக இருக்கிறது. ஆனால் அவர் நன்றாக படிக்கக்கூடியவர். தலைமை ஆசிரியருக்கு தெரியும். அவர் சொல்லிவிட்டார், உன்னை இறுதி தேர்வுக்கு அனுப்ப இயலாது, சட்டம் அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும், சென்று வா என்று சொல்லிவிட்டார். இரவு நேரம் அவருடைய வீட்டு வாசலிலே அப்படியே நிற்கிறார். பனி கொட்டி கொண்டிருக்கிறது. கூட அவருடைய அண்ணனோ யாருமே இல்லை. அந்த நேரத்திலே அவர் யாரையும் எதிர்பார்க்காது அந்த தெருவிலேயே நின்ற வண்ணம் இருக்கிறார். கொஞ்சம் கூட அசரவில்லை, நிலையாக நிற்கிறார். அந்த நிற்றல் மறுநாள் காலையிலே அந்த தலைமை ஆசிரியரின் துணைவியார் வாசல் தெளித்து கோலமிடுவதற்காக கதவை திறக்கிறார். காட்சியை பார்க்கிறார். உடனே தன்னுடைய கணவரை அழைத்து, பாருங்கள், ஒரு குழந்தை தன்னுடைய இறுதி தேர்வுக்காக எப்படி நிற்கிறது, பணியிலே இரவெல்லாம் நின்றிருக்கிறது, பாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர் சொல்லுகிறார், நீ தேர்வு எழுதுவாய், நான் அதற்குண்டான எல்லா வேலைகளையும் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த உறுதி செல்வனையாவிடமும் இருந்தது. ஆக எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதிலே உறுதி வேண்டும். அந்த உறுதி நம்முடைய செல்வனையா அவர்களுக்கு இருந்தது என்பது பெருமை. ஆக நல்ல உரையை இன்று தன்னுடைய வாழ்க்கை வேறு திருக்குறள் வேறு என்று இல்லாமல் அழகாக இணைத்து ஒரு சொற்பாலத்தை அமைத்திருக்கிறார். இந்த பாலத்தின் வழியே யாரும் எளிதாக கடக்கலாம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். மிகச் சிறப்பானதொரு பின்னூட்டம் ஐயா. அடுத்தடுத்த ஒரு தொழில் அதிபருக்கு உரிய ஒரு பாதையை வகுத்து காட்டிய செல்வன் ஐயாவுக்கு மிகச்சிறந்த ஒரு மலர் மாலையை அணிவித்திருக்கின்றார் இவாஞ்சலி மனோகரன் ஐயா. மிக சிறப்பானதொரு பின்னூட்டம். அடுத்ததாக அறிவன் ஐயாவும் அசோகன் ஐயாவும் 2 பேருமே உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அறிவன் ஐயா. நன்றி. பயணத்துல இருக்க காலம் கருதி நம்முடைய திருக்குறள் குமரி செல்வன் ஐயா எப்போதுமே மிகச்சிறப்பாக ஒரு அன்பு கொண்டவராக இருப்பார். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், எவ்வுயிரின் தம்புயிர் போல் என்ற அளவிலே இருக்கக்கூடிய அன்பு. அதற்கு ஒப்ப அவருக்கு வாழ்க்கை நடையும் அப்படி மற்றவர்களை அரவணைத்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் ஒரு அருமையான அமைப்பு அவருக்கு வாய்ப்பிருக்கின்றது. அருமையான செயலை ஐயா அவர்கள் திருக்குறள் வழிகொண்டு நடத்துவது பாராட்டக்கூடியது. காலம் கருதி ஐயா அவர்களை வணங்கி அவையை வணங்கி வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. கந்தனையா பேசுங்கய்யா. முயற்சி மூடித்தரும். அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணி
எவ்வளவு சிறப்பாக உரையாற்றி முடித்து விட்டார் என்பதை நினைக்கும் போது மனம் குளிர்ச்சி அடைகிறது. இவருடைய நிலத்திலே விதை போட வேண்டிய அவசியங்களை தானாக விளையும் என்று 85வது குறள் சொல்கிறது. இப்பேற்பட்ட உபசரிப்பு வந்த விருந்தினர்கள் எல்லோரையும் தமது உபசரித்து அவர்கள் சாப்பிட்ட பின் சாப்பிடுபவர்கள் தன்னுடைய நிலத்தில் விதையை விதைக்க வேண்டாம் என்று வள்ளுவர் சொல்கிறார். இவ்வாறாக குறள் வழி நடக்கும் நமது திருக்குறள் குமரி செல்வன் ஐயா அவர்கள் பொருட்செல்வர் என்று புகழப்பட்டாலும் கூட செல்வன் என்றாலே பொருள்தான், பொருள் வேறு செல்வம் வேறு அல்ல. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த செல்வத்தை சிறப்பாக கேட்க வைத்த அவர் செல்வர்களுக்கெல்லாம் செல்வர், பேரொரு செல்வர் என்று பெரும் புகழுக்குரியவர். நன்றி, வணக்கம். இந்த தொடர் ஆய்வரங்க இணையம் 85வது நாள் மிகவும் சிறப்பாக மெருகூட்டி அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்து செல்கிறது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம். மேலும் நான் வலையொலி லிங்கெல்லாம் தயார் செய்து என்னுடைய ஸ்டேட்டஸாக வைக்கிறேன். அப்போதும் ஒவ்வொருத்தரும் ஏந்து கேட்கிறார்கள். ஆனால் இணையம் வரவில்லை. மேலும் வருந்துவார்கள். அவர்கள் சிறப்புடன் அவர்களுக்கு பயன் பெற்று கொண்டிருக்கிறது நமது சங்கத்தின் இலக்கியம் சார்ந்த செய்திகள். இன்று சகோதரி சங்கரி அவர்கள் அருமையாக இறைவணக்க பாடலை பாடினார்கள். மேலும் இணைப்புரையும் தலைமையுரையுமாகவும் சேர்ந்து இந்த குழுவின் இயக்குனராக சிறப்புடன் சென்று கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்கள் அருமையுடன் பேசினார்கள். மேலும் இன்று பள்ளி தோழர் செல்வன், திருக்குறள் செல்வர், தொழில் அதிபர் அருமையாக திருக்குறளில் உள்ள இன்று திருக்குறள் கூறும் வணிகவியல் சிந்தனைகள். திருக்குறள் தான் அவருக்கு உற்ற துணைவனா, அவர்தான் திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு துணைவனா என்று சொல்லும் அளவிற்கு திருக்குறளில் வாழ்வியலையும் தனது வியாபார நோக்கையும் வாழ்க்கை சேர்ந்த ஒரு இரகசிய குறிக்கோளோடு திருக்குறளை எடுத்து அதனுடைய செய்திகளை, வியாபார நோக்கத்தை எப்படி நுட்பத்துடன், ஒரு சவாலுடன், ஒரு விடாமுயற்சியுடன் அதை ஏற்படுத்தி கொண்டு தனது தொழிலை மேம்படுத்துவதற்கு திருக்குறள் கட்டாயம் எனக்கு ஒரு உற்ற நண்பன். திருக்குறளின் செயல்பாட்டால் திருக்குறளை நான் படித்து அதனுடைய அருமை பெருமைகளை இங்கே கூறி தன்னடக்கத்துடன் பணிவுடன் நல்ல அருமையாக நமக்கு செய்திகளை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்டாலே நாமும் தொழில் தொடங்கலாம், தொழில் தொடங்குவதற்கான யுத்திகளை அருமையாக விளக்கி கூறிய அனுபவம் என்ற ஒரு நிலையில் நமக்கு இங்கே சிறப்புடன் பேசியிருக்கிறார்கள். பள்ளித்தோழர் எனக்கு ஒரு மிக பெருமை. இவ்வளவு சிறப்பாக தொழிலையும் பல பேருக்கு வேலையையும் அளித்து சிறப்புடன் அவர்கள் வாழ்வாங்கு வாழ, மேலும் திருக்குறள் சிந்தனைகளையும் மக்கள் தெரிந்து கொண்டு அறவழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்புடன் இங்கே சொல்லியிருப்பதற்கு ஒரு மிகுந்த சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் மேலும் கடமைப்பட்டுள்ள தனது தோழருக்கு இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு ஆளாகவும், மேலும் இச்சங்கத்திற்கு மூலமாக நன்றியையும் தெரிவித்து கொண்டு மேலும் மேலும் நமது சங்கத்திற்கு பெருமையுடனும் பல கருத்துக்களையும் திருக்குறளின் செய்திகளை நமக்கு வியாபார நோக்கிலும் அதனுடைய பின்னணி கருத்துக்களாக அமைந்துள்ளது. அருமை அருமை. நன்றி. மேலும் சிறக்க நன்றியை கூறி அனைவருக்கும் சங்கம் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் நமக்கு நல்ல தகவல்களை திருக்குறளை மனப்பாடமாக எடுத்துக்கொண்டு அருமையாக கூறினார்கள். வெகு சிறப்பு. ஒரு குறிப்பு, ஒரு குறிப்பு. முதல்ல பாடினாங்களே சங்கரி அம்மா, திருக்குறள் சங்கரி அம்மா பாடினாங்க. அந்த பாட்டு வேல்முருகன் பாட்டு மிகச்சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. குறிப்பிட்ட சொற்கள் தான் என்றாலும் குறைவான சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்தது, நல்லா இருந்தது. அது கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது. அது முழு பாடலாக அல்லது பாடலே அவ்வளோதானா அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது மிகப்பெரிய பாடலாக இருந்தாலும் அதை முழுசாக கேட்கணுன்ற ஒரு எண்ணம்.
நல்லதுங்க அந்த ஐயா. பாடல் நல்லா சிறப்பா இருக்கு. ஐயா, உங்களுடைய ஆமா, அது அது பாடலே சின்ன பாடலா இல்ல இன்னும் பெரிய பாடலா இருக்காங்கம்மா? அவ்வளவுதாங்க ஐயா, அந்த பாடலே அவ்வளவுதாங்க. தெரியல, அந்த பாடலை பற்றி நமக்கு ஓ, தெரியல. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆமா, சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லது அம்மா நல்லது. ராஜேந்திரன் சிறப்பான ஐயா பாடல். இருக்காங்கம்மா. அதான் நந்தா ராஜேந்திரன் ஐயா ராஜேந்திரன். கூப்பிட்டு நானு 2-3 தடவை அழைச்சிட்டேங்க ஐயா. அவங்க பின்னூட்டம் தர்றாங்களான்னு தெரியல. ராஜேந்திரன் ஐயா, நந்த ராஜேந்திரன் சொல்லி வந்திருக்கீங்க ஐயா. வணக்கம் ராஜேந்திரன் ஐயா, பேசுறீங்களா? சரிங்க ஐயா, இத்தோடு சரி, நிறைவு முடிச்சிடலாமா? செய்யலாம் ஐயா. நன்றி, ஆமா நன்றிங்க ஐயா. ஆமா. அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. எனக்கு எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.